இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? கரூரில் நடந்த அந்த துயரமான நிகழ்ச்சி ஒரே கூட்ட நெரிசலால் 41 பேர் உயிரிழந்தது தமிழகம் முழுக்க அதிர்ச்சியில் மூழ்கியது. அந்த கரூர் சம்பவம் பற்றி தான் இப்ப உச்சநீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை எடுத்துள்ளது. என்ன முடிவு? யார விமர்சிச்சாங்க? யாருக்கு நிம்மதி? இப்போ முழுமையாக பார்க்கலாம். இது தமிழ் சினி பாலிடிக்ஸ். வழக்கு ஒண்ணு தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன். சில வாரங்களுக்கு முன் டிவிகே தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் பல பெண்கள் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் விஜயின் கட்சிக்கு எதிராக பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. அதுக்கப்புறம் மதராஸ் உயர்நீதிமன்றம் தானாகவே கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விபத்துக்கு காரணம் யார் என்று கேட்டு எஸ்ஐடி விசாரணை உத்தரவிட்டது. அங்கதான் பெரிய சர்ச்சை கிளம்பியது. பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யாரான? டிவிகே சார்பில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்றது. அங்கு விஜயன் சார்பில் வக்கீல்கள் சொன்னது மதராஸ் உயர்நீதிமன்றம் அதிகார வரம்பை மீறி செயற்பட்டிருக்கிறது என்று. உச்சநீதிமன்றம் இதை மிக சீரியஸாக எடுத்தது. அதன் நீதிபதிகள் சொன்னது, இது சாதாரண விபத்து அல்ல, நாட்டின் மனசாட்சியை உணைத்த சம்பவம். அதோடு மாநில போலீஸ் விசாரணை போதாது, இதற்கு சிபிஐ விசாரணை அவசியம் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக உத்தரவிட்டது. ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க. ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரானர். அதோடு மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஒரு மூவர் குழு அமைக்கணும் என்றது. அந்த குழுவை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் அமைக்கணும்னு சொன்னாங்க. அந்த குழு முழுக்க வெளிப்படையான முறையில் விசாரணை நடத்த வேண்டும், எந்த அரசியல் தாக்கமும் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் 499 ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்டஈடாக மதராஸ் உயர்நீதிமன்றம் கூறிய சில கருத்துகளுக்கு உச்சநீதிமன்றம் நேரடியாக கண்டனம் தெரிவித்தது. அந்த நீதிமன்றம் விஜய் மற்றும் டிவிகே பற்றி எதிர்மறையாக கருத்து கூறியிருந்தது. உச்சநீதிமன்றம் அதற்கு கடுமையாக சொன்னது, அவர்களுக்கு கேட்கும் வாய்ப்பு கொடுக்காமலே இப்படி சொல்லுவது நீதிமுறைக்கு எதிரானது. மேலும் வழக்கு மதுரை கிளையில் இருக்கும்போது சென்னை கிளை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அதிகார வரம்பு மீறல் என்றே குறிப்பிடப்பட்டது. மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன்? எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டு. மொத்தத்தில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு விஜய்க்கு ஒரு பெரிய நிம்மதி தந்தது. அதே சமயம் உண்மையான காரணம் வெளியில் வரணும் என்ற மக்கள் எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கை கொடுக்குது. இந்த வழக்கின் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கை அல்ல? கரூர் சம்பவம் மீது உச்சநீதிமன்றம் எடுத்த தீர்ப்பு இது ஒரு சட்ட நடவடிக்கை அல்ல, ஒரு செய்தி. தமிழக அரசியலை கொளுக்கக்கூடிய தீர்ப்பு. இதுதான் உங்கள் தமிழ் சினி பாலிடிக்ஸ். நான் அருள் விஜய். புதிய அப்டேட்டுகளுடன் விரைவில் மீண்டும் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழிக்கணும் திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து செய்திகள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கல்வி, தகவல் மற்றும் விமர்சன நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீடியோ ஃபேர் யூஸ் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. All news, photos and videos used in this video are for educational, informational and commentary purposes only. This video is protected under the Fair Use Policy, Section 107 of the Copyright Act.